எங்களுடைய அதிமுக தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது இப்போ இல்லை, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இது வந்து வேட்பாளர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரச்சாரம். ஏன்னா எங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு லட்சியம் வந்து அதிமுக ஜெயிக்கணும், அண்ணன் எடப்பாடியார் சிஎம்மாக வரணும், தமிழ்நாட்டை வந்து நம்ம முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும். அதுக்கு இது எனக்கான இடமா இல்லை அவங்களுக்கான இடமா அப்படிங்கிறது வந்து இப்போ அதுக்கான இடமே ஒரு இதே கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஒரு பார்வை யாருக்கும் இல்லை. எல்லாருமே ஜெயிக்கணும், எல்லாரும் அதுக்காக ஈக்குவலாக உழைக்கணும். இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னா இது முதல் தடவை இல்லை, பல தடவை வந்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட் லேட்டஸ்டாக தான் நான் இப்போ வந்துட்டு இருக்கேன், தவிர இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்திருக்கேன். எப்போ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எத்தனை முறை வந்து சந்திச்சாலும் எனக்கு வந்து மக்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இங்கே காசிமேட்டில் இந்த நார்த் சென்னை, வட சென்னை, ஆர்கே நகர் இந்த பகுதியில் நான் சந்தித்த மக்கள் எல்லாருமே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட நான் வந்து மக்களை இங்கே சந்திக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் இதுவாக போட்டில், ஃபிஷிங் போட்டில் கொஞ்சம் வெளியில் கடலுக்குள்ளே போய் ஒரு சில காட்சிகள் எல்லாம் படம் பிடிச்சி வர்றது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் நான் பார்க்குறேன். மக்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கு? இப்போ இன்னைக்கு சந்திச்சிருக்கீங்க, அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க, எப்படி அவங்க மனநிலை எப்படி இருக்கு? ஒரு விஷயம் வந்து மாற்றம் உறுதி, ரெண்டாவது விஷயம் அதிமுகவோட வெற்றி உறுதி. இதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. வடசென்னை பகுதியில் பெரம்பூர் தொகுதியில் வந்து விஜய் போட்டி இருப்பதா தகவல் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்த பிறகுதான் அதை பற்றி நம்ம ஒரு கருத்தை பற்றி பேசுறதுல அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா அது எல்லாமே ஒரு ஒரு ஆலோசனையில் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு நினைப்பிலேயே போயிடும். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்கவுங்க வேட்பாளர்களை வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். நீங்கள் தேர்தலில் போட்டியிட என்னுடைய திட்டம், என்னுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது வந்து என்னுடைய கடமையாக நான் பார்க்குறேன். ஏன்னா கட்சியை வந்து எப்படியெல்லாம் என்னால் ஒர்க் பண்ணி உழைச்சி பலப்படுத்துறதுக்கான என்னுடைய முயற்சி எந்த அளவுக்கு நான் வந்து செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ண ரெடியாக இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா முடிவும் அண்ணன் எடப்பாடியாரின் கையில் இருக்குது. அவர் வந்து சரியான முடிவு எடுப்பார், சரியான நேரத்தில் சரியான முடிவாக எடுப்பார். வாய்ப்பளிச்சா எங்கே போட்டிடுறாங்க? இப்போதானே சொல்லி முடிச்சிருக்கேன். அந்த எல்லா முடிவும் அண்ணனுடைய கையில் இருக்கு. அவருடைய முடிவில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அண்ட் கண்டிப்பா சரியான நேரத்தில் சரியான முடிவாக தான் இருக்கும். நம்ம இந்த கூட்டணி பற்றி ஆதரவு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. துணை முதலமைச்சர் பதவி வந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்டது, நாங்கள் மறுத்திருக்கோம், அதை நாங்கள் கூட்டணி சேரல அப்படின்னு சொல்லி அதை அவர் வந்து சமீப காலத்துல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அவருடைய கருத்துக்கும் இல்லை அவருடைய சொல்லுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கு, அதுக்கு பின்னணி என்ன, அது எவ்வளோ உறுதியான வார்த்தை எல்லாமே வந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவும் நம்ம விட்டுருவோம். அது சொன்ன ஒரு விஷயம், அவருடைய ஒரு கருத்து, அதோட விட்டுருவோம். நம்ம எந்த விதமான ஒரு கூட்டணி பேச்சாக இருந்தாலும், அது நடந்ததா சொல்லப்பட்டாலும், இப்போ நடக்கிறதா சொல்லப்படுறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக சொல்றது வந்து அண்ணன் எடப்பாடியாரோட பேச்சு மட்டும்தான். வேற எதுவுமே வந்து உறுதியாக எடுத்துக்க தேவையில்லை. பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் பரவிட்டு இருக்குங்களா? நடிகை நயன்தாரா பத்தி முன்னாள் அமைச்சர் பாக்குறீங்க? அவர் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க எல்லாமே அதை வந்து எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ யாரு எந்த ஒரு கருத்தா இருந்தாலும், பெண்களுக்கு எதிரானது, குழந்தைங்களுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது எதுவா இருந்தாலும் அது வந்து கண்டிப்பா வந்து யாரும் அது அக்செப்ட் பண்றதுக்கோ இல்லை வந்து அது எக்ஸ்கியூஸ் பண்றதுக்கோ ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா இதுல ஒண்ணு இருக்குங்க, கண்டனம் தெரிவிச்சு ரொம்ப எதிர்த்து பேசுறாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா திமுக காரங்க, அவங்களுடைய ஒரு ரெக்கார்டை நீங்க ஒரு தடவை பாருங்க. பொன்முடி அவர்கள் முதற்கொண்டு ஒவ்வொரு திமுக தலைவரும் ஒவ்வொரு திமுக பொறுப்புல இருக்கணும், இன்னும் சொல்ல போனா மைக்கு கிடைச்ச ஒவ்வொரு திமுக கட்சிக்காரரும் எப்படி எவ்வளவு இழிவுபடுத்தி பேச முடியும் பெண்களை, அவ்வளவு கேவலமா அசிங்கமா இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. அவங்க இப்போ வந்து இன்னொருத்தங்களை யாரா இருந்தாலும் இன்னொருத்தங்களை பத்தி அவங்க வந்து ஒரு
கருத்தை இல்லை விமர்சனம் சொல்றாங்கன்னா அது வந்து அதுக்கான ஒரு அருகதை அவங்க எப்போ இழந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து செய்ய முடியாத ஒரு விஷயம். அவர் பேசுறத நியாயப்படுத்துற மாதிரி பேசுறீங்களா இல்லை எப்படி? நான் வந்து ஏற்கனவே அதுக்கான பதில் சொல்லிட்டேனே. அது திருப்பி என்னை வந்து கேட்டு என்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வந்து நீங்கள் வர வைக்க பார்க்காதீங்க. யாரோட பொறுப்பு எப்படி எடுக்கணும், யார் வந்து எப்படி பொறுப்பு எடுத்துக்கணும், அதுக்கான எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது பொறுப்பானவங்க நான் எங்கள் கட்சியில் இருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தான் நடந்திருப்பாங்க. நீங்கள் வந்து இல்லை, நீங்கள் வந்து திமுக காரங்க அவங்க ரொம்ப கடுமையாக வந்து அவங்க விமர்சித்து எதிர்த்து பேசியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அது ரொம்ப வந்து இங்கே இப்போ கண்டிக்க வேண்டிய விஷயம். அது யாரு? ஆமாம், ஆனால் அந்த தூத்துக்குடியில் மாணவியருக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்துருந்தாங்க. 10 நாட்கள் கழிச்சு தான் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சட்டத்தை? நீங்களே சொல்லியிருக்கீங்க 10 நாள் கழிச்சு சிசிடிவி ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சி குற்றவாளியை வந்து பிடிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்கன்னு. சிசிடிவி என்ன 10 நாளைக்கு என்ன லீவ்லையா போயிருக்கு? அங்கேயே அதே ஹார்ட் டிரைவ்ல தானே இருந்திருக்கு, அதே ஹார்ட் டிஸ்க் அதே ஸ்டோரேஜ் தானே இருந்திருக்கு. அது எடுத்து ரீவைண்ட் பண்ணி பார்க்குறது 10 நாள் ஆச்சுன்னா எதுக்காக அவ்வளோ டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க? எவ்வளோ அழுத்தம் வந்த பிறகு அந்த 10 நாள் கழிச்சு அந்த ஒரு ஒரு கணிசமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 10 நாள் கழிச்சு ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்கன்னா இதுலேயே நம்ம தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு சட்ட ஒழுங்கு எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறது திமுக ஆட்சியை நடத்துகிற பொறுப்பாளர்கள் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய எண்ணம் என்னங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரி யுத்தங்கள் பயன்படுத்த போறீங்க? அதிமுக ஆட்சி கைப்பற்றுவதற்காக என்ன மாதிரியான யுக்திகள்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது என்னுடைய பொறுப்புக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேங்க. ஆஸ் ஒரு தனி மனுஷியா, ஒரு ஹியூமன் பீயிங்கா நியாயமான விஷயங்கள் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கறது மிக முக்கியமான ஒரு கடமை எங்க எல்லாருக்கும் இருக்கு. இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். ஸோ இது எல்லாமே அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அரசியலோ இல்லை நம்ம கட்சியில இருக்கிறதோ இல்லை மக்களுக்கு வந்து நம்ம சேவை செய்யணும்னு நினைக்கிறது வந்து அதுதான் முதல் கடமை. அரசியலுடைய முதல் ஒரு யூஸே அதுதான், பர்பஸே அதுதான், மக்களுடைய சேவை தான், மக்களுடைய பாதுகாப்பு தான். ஸோ அதுக்காக மக்களுடைய எப்படியெல்லாம் நம்ம சேவை செய்ய முடியுமோ இந்த நேரத்தில் வந்து விவரங்கள், விஷயங்கள், உண்மைகள் எல்லாமே எடுத்து மக்களுக்கு நம்ம ஆக்சுவலி எடுத்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது ஆக்சுவலி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற உண்மையை அவங்களே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டதாக ஆயிரும். மக்கள் வந்து நல்லா உணர்றாங்க அவங்கள சுற்றி இருக்கிற நிலவரம் என்ன, அவங்களுக்கு வந்து எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது இல்லை, அவங்க குழந்தைங்க, அவங்க இளம் பசங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து வாழ்க்கையை போதைப் பொருட்களால் அந்த அதுக்கான அடிமையானதுனால எவ்வளோ அவங்க வந்து வாழ்க்கையை வந்து இழந்திருக்காங்க, எத்தனை குழந்தைங்க வந்து இழந்து தாய்மார்கள் வந்து அழுகுறாங்க அப்படிங்கிறது அவங்க உணர்ந்துருக்காங்க. அந்த நரகத்தோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. டெய்லி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக அந்த மாற்றம் வந்து உறுதி. ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது சம்பந்தமா வந்து விஜய் வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார். இப்போ அதுக்கான பதில் வந்து ரஜினி சாரே கொடுத்துட்டாரு. விஜய் சம்பந்தமா இருங்க, ரஜினி சார் வந்து அதுக்கான பதில் அவர் தரப்புல இருந்து என்ன சொன்னாமோ சொல்லிட்டாரு. அந்த பதிலை வந்து மிக தெளிவாக இருந்திருக்கு. அது நீங்க எப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டாலும் மிக தெளிவான ஒரு பதில அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பிட்டு அந்த கடைசி வரியில அந்த கட்சியுடைய தலைவர் வந்து இன்னும் அந்த வார்த்தைகளுக்கான ஒரு கண்டனம் தெரிவிக்கலைன்னா ஒன்று வந்து அவங்க இன்டர்னலா எப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின்ல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மக்களை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் தலைவர்கிட்ட இருந்து ஒரு பேச்சு எதிர்பார்க்கறதுங்கிறது சகஜம். அவர் பேசலைன்னா எத்தனை காரணங்கள் இருக்கு, எதனால பேசல, இது எல்லாமே வந்து இந்த பேச்சுக்குள்ள நான் போக விரும்பல. புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து மக்கள் பார்க்குறாங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க, மக்கள் புரிஞ்சுக்காங்க. கடந்த 2021 தேர்தலில் வந்து திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்தாரு. 2வது பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்ல வைத்து இப்போ ஒரு பிரச்சாரத்தை ஏற்பட்டாரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ ஒரு விஷயம் வந்து அவரை நான் கண்டிப்பா பாராட்டி ஆகணும்.
ஏன்னா ரகசியத்தை வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறது அவர் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஏன்னா நீட்டை ஒழிக்கிற அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களும் மற்ற தலைவர்களும் பல மேடைகள்ல எத்தனையோ கூட்டங்கள்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னி வரைக்கும் 5 வருஷம் விடாம அந்த ரகசியத்தை இவ்வளவு பாதுகாப்பா அவங்க வச்சிருக்கிறது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் உண்மையில. சமூக வலைதளங்கள்ல வந்து டிவி கேக்கு தான் மக்கள் வாக்களிக்க தயாரா இருக்கான்ற மாதிரி சில வீடியோக்கள் எல்லாம் பரவிட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல வாக்களிக்க தயாரா இருக்காங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. களத்துக்கு வரணும், பார்க்கலாம். அருமையான பதில்.